Hi, hello. Welcome back to our channel. நான் உங்க டிவி வந்தாச்சு. நேற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்றத்துடன் எந்த விதமான கலந்தலப்பும் இல்லாம நடந்து கொண்டிருக்க ஆளுநர் உரை இருக்கு இல்லையா? ஆளுநர் உரையுடைய தொடக்கத்தையும் இறுதியிலும் தேசிய பாடம் பெற்றது அரசியல் களத்துல பல விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காலகாலமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா? அது ஆரம்பிக்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடலோட ஆரம்பிச்சு முடியும் போது தேசிய கீதத்தோட முடியும். ஆனா இதுக்கு முன்னாடி வந்த ஆளுநரான ரவி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உரையினுடைய தொடக்கத்தையே வந்துட்டு இந்த தேசிய கீதத்தை பாடணும், விழாவுடைய தொடக்கத்துக்கு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாரு. ஆனா அப்ப இருந்த ஜிஎஸ்கே கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மரபுல நாங்க மீற மாட்டோம், ஸ்டார்டிங்ல தமிழ்தாய் வாழ்த்து இறுதியில தேசிய கீதம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால 3க்கும் மேற்பட்ட முறை வந்துட்டு ஆளுநர் ரவி சட்டமன்றத்துல இருந்து வெளிநடப்பு செஞ்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஆளுநர் கவர்மெண்ட் அப்படின்றது பல ஸ்டேட் ஸ்கீம் பிரச்சனையா போயிட்டு வந்தது. புதுசா வந்துட்டு தாவேந்தா இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பலரும் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு விஷயத்துல ஆளுநருக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணி உரையினுடைய இறுதியிலும் தொடக்கத்திலும் தேசிய கீதம் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான். இதனால என்னதான் சட்டமன்றத்துக்குள்ள எந்த விதமான சலசலப்பும் இல்லாம ஸ்மூத்தா போனாலும் கூட அரசியல் களத்துல பல விவாதங்கள் ஏற்படுத்து அப்படின்னு சொல்லலாம். தேசிய கீதம் பாடப்பட்டதனுடைய பின்னணி அப்படிங்கிறது என்ன, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை எதிர்கட்சிகள் எப்படி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்துல தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புரிந்தா வந்துருவீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அர்லேக்கர் ஆளுநரா வந்தோன்னு வந்துட்டு தாவேகா கவர்மெண்ட் ஆட்சி அமைச்சருக்கு அலக்களிச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். யார் யாரெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆதரவு தராங்கன்ற மாதிரி காமிங்க, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய புக்கு போதுமானதா இல்லை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 4 நாட்கள் வந்துட்டு தாவேக்காவினுடைய தலைவராக இருந்தார் இல்லையா? ஆளுநரை சந்திச்சு ஆட்சி அமைச்ச உரிமை கேட்டுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அலைக்கழிப்பு எல்லாத்துலயும் மனசுல வச்சு சட்டமன்றத்துல திமுக செஞ்ச மாதிரியே வந்துட்டு இதையும் செய்வாரு அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்து இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. 2 டைம் தேசிய கீதம் போடணும் அப்படின்றதுக்கான மேட்ரு அதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு 2 டைம் தேசிய கீதம் முடக்கப்பட்டிருக்கு. இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஆட்சியில ஆளுநர் வீட்டு கவர்மெண்ட் அப்படிங்கிற பிரச்சனை இந்த ஆட்சியில தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் பீரியட்ல டிஎம்கே இருந்தப்போ வந்துட்டு கவர்மெண்ட் என்ன உடைய ரெடி பண்ணி கொடுக்குறாங்களோ அதை தான் வந்துட்டு ஆளுநர் வாசிக்கிறோம். அப்படி வந்துட்டு கவர்மெண்ட் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய உரையில வந்துட்டு ரவி இருக்காங்க இல்லையா, அது எக்கச்சக்கமான கரெக்ஷன் சொல்லுவாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் படிக்காம ஸ்கிப் பண்றது, அதை தாண்டி வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வெளியேன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுவாரு. பட் இந்த ஆளுநரான அர்லேக்கர் இருக்காரு இல்லையா, அர்லேக்கர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை கூட விடாம படிக்கிறது பலருடைய குழுவங்களையும் இயக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆளுநர் கேட்டதுக்காக தேசிய கீதம் போடப்பட்டதுனால கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருந்த தயார் பண்ணிட்டு இருக்க உடைய ஆளுநர் எந்த ஸ்டிக்கும் பண்ணாம படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேசிய கீதம் போட்டதுல இருந்தே தாவேக்காவும் பாஜகவும் இணக்கமான சூழ்நிலையில இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு மறைமுக ரோல் எடுக்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வச்சாலும் கூட இதுக்கு தாவேக்கா பெரிய அளவுல ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம்னா பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்த தாவேக்கா இருக்கு இல்லையா, பெண்களுக்கான திட்டங்கள், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா திருமணம் பண்ணிட்டு போறவங்க இந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அந்த திட்டங்கள்லாம் வந்துட்டு எப்ப இருந்து செயல்படுத்தப்படும், என்ன மாதிரி செயல்படுத்தப்படும், யார் யாருக்கெல்லாம் அது வந்துட்டு எதுக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் எல்லாம் இந்த ஆளுநர் உரையில தெரியும் அப்படின்னு ஆளுநர் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது சம்பந்தமா எந்த ஒரு விஷயமுமே இடம்பெறல அப்படின்னு சொல்லலாம். இருமொழி கொள்கை இருக்கு இல்லையா, இருமொழி கொள்கை தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வழக்கத்துல இருக்கும், இனிமேலும் வந்துட்டு அதுதான் வழக்கத்துல இருக்குன்ற மாதிரி முந்தின கவர்மெண்ட்டினுடைய திமுக கவர்மெண்ட்டினுடைய அதே ஸ்கீம்ஸை தான் மறுபடியும் அமௌண்ட் பண்ணிருக்காங்க
அப்படின்னு சொல்லலாம். ஸோ திமுகவை பொறுத்த வரைக்குமே அவங்க வச்சிருக்க குற்றச்சாட்டு என்னன்னா, புது கவர்மெண்ட் மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்ற கவர்மெண்ட் புதுசா என்ன ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்றத சொல்றதை விட்டுட்டு, நாங்க பண்ண ஸ்கீம்ஸ்னால அவங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டிக்கர் கவர்மெண்ட் தான் அப்படின்ற குற்றச்சாட்டை இருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆளுநர் உரையில நாங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு எதிர்பார்த்தோம். ஆனா இந்த ஆளுநர் உரை அப்படின்றதே வந்துட்டு பார்க்கிறோம், ஒரு தற்பெருமை பேசக்கூடிய ஒரு உரையா தான் இருந்துச்சு சொல்லல. தற்பெருமையை தாண்டி வந்துட்டு இதுல வேற எதுவும் பெருசா தெரியல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அகலேக்கரை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உரையில ரொம்ப முக்கியமா தாவேக்காவுடைய தலைவரான விஜய் இருக்காரு இல்லையா, அவரை புகழ்ந்து பேசுனதோட மட்டும் இல்லாம திமுகவை தாக்கியும் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ திமுக மேல அவர் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளா இருந்தாலும் சரி, இல்ல அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, ஆளுநர்களுக்கும் திமுகவுக்கும் வந்துட்டு எப்பயுமே 7ஆம் பொருத்தம் தானே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மறுபடியும் அம்பலப்படுத்தக்கூடியது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன இருந்தாலும் தாவேக்கா வந்துட்டு திமுக ஃபாலோ பண்ண அதே விஷயத்தை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். முந்தின கவர்மெண்ட் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதைத்தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு தானே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு எப்படி இந்த 2 டைம் தேசிய தினம் பாடலுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது. இப்போ முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிபிஎம், சிபிஐ மாதிரியான கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் இதே கூட்டணியில இருந்தனா இந்த பிரச்சனையை பெரிய அளவுல விமர்சனம் பண்ணிருப்பாங்க. அவங்களே கூட்டணியில வந்து அமைச்சர் பதவியிலையும் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை பத்தி அவங்க வாயே பேசல அப்படின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. எது எப்படியோ தன்னுடைய சாமர்த்தியத்தினால ஆளுநரை வந்துட்டு அமைதிப்படுத்தி சட்டமன்ற கூட்டத்தொடரை வெற்றிகரமா முடிச்சிருக்கு தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசுறாங்க தாவேகா தொண்டர்கள். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்படின்னா பேசிட்டு விஷயம் இருக்கு இல்லையா, அது கரெக்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயம்ல நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி சந்திக்கலாம். பாய்.